கரடியே காரிட்டு பாதி பேருக்கு இப்படிதான் போகுது தெரியுமா? சரி சரி சரி. நான் காலையில இங்க தான் நிக்கிறேன். சரி சரி அடிமா. இப்ப நம்ம எங்க போறோம்? ஜீப்ல அது கிளாஸ் பிரிட்ஜ் போறோம். நீங்க பாத்துருப்பீங்க, எனக்கு சம்பவம் ஆயிருச்சு. இருக்கா சம்பவத்தை நீ சொல்லு. சம்பவம் ஆயிருச்சு. அது பேலன்ஸ் பண்ணணும். அது என் வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் ஸ்லிப் ஆயிருச்சு. அதனால லைட்டா சின்னதா இதாயிருச்சு. சரியா? அதனால இப்ப வந்து நாங்க மேல கிளாஸ் பிரிட்ஜ் போறோம். கிளாஸ் பிரிட்ஜ் போய் நாங்க எப்படி இருக்குன்னு பாக்குறோம். ஒரு இது வந்து ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு ரோப் கார் மூலமா போற ஆங்கிள் வரும். இன்னொரு ஆங்கிள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஜீப்ல போற ஆங்கிள் வரும். ஸோ வாங்க போலாம். அவ்வளவுதான். பிரிட்ஜ் போக போறோம். இது சைடு வந்து சைனால போயிருப்பாங்க. நாங்க இங்க ஏற்காட்டுல போக போறோம். ஆல்ரெடி நம்ம கன்னியாகுமரியில இருக்கு தெரியுமா? அப்படியா? கன்னியாகுமரியில இருக்கு. இல்ல இப்ப கன்னியாகுமரியில இருக்குன்னா அதை நம்ம பார்க்கல. அப்ப இதானே பார்க்கணும். நீங்க சொந்த ஊர்ல எல்லாம் இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. வெளியூருக்கு வந்து எல்லாத்தையும் பாருங்க. சரி. சொந்த ஊர்லயே அவ்வளவுதான் இருக்குது. திருவள்ளுவர் சொல்ல அது இதுன்னு. என்னப்பா கருத்தூசி போடுற? ஏகப்பட்ட படி இருக்குது. ஏறணும். பார்ப்போம். இங்க ஏதோ சிட்டிங் இது இருக்கு. சிட்டிங் ஏரியா இருக்கு. இங்க நிற்போம். ரொம்ப கஷ்டம். 6-7 மாடிலாம் போகல. என்ன பண்றது? போலாம். ஆனால் இங்க வந்து வியூ பாயிண்ட் சூப்பரா இருக்கு. அப்படி இங்க இருந்து அந்த வியூ பண்ண விடுவோம். வழுக்க போகுது பாயசு. போகணும். A few moments later. ஸோ நெக்ஸ்ட் அந்த ஸ்கை பார்க் ஏற்காடு போகிறோம். அங்கே ஜல்லிக்கட்டு மாடு இருக்கா, அதையும் இப்போ என்னென்னு பார்த்துட்டு வரோம். சாரி கைஸ், இதெல்லாம் நாங்கள் மைக்கில் பேசலை. பார்த்து வா. கொஞ்சம் கத்தி பேசினா தான் கேட்கும்னு நினைக்கிறேன். கத்தி பேசினா எல்லாருக்கும் கேட்குமே. ஹெலிபேட். ஐயோ ஈரமாயிட்டாச்சோ. ஆமாம்
அஸ்வர் பார்த்து வா, எம்மா பார்த்து போ. அட்வென்ச்சர் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து இதுவும் முடிஞ்சிருச்சு, மேலே கிளாஸ் பிரிட்ஜும். இப்போ இங்கே பேர்ட் சாங்சுவரி எல்லாமே இருக்கான், அதையும் போய் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இந்த வழி எங்கே போகுது? இது நம்ம அப்பெல்லாம் முன்னாடியே காமிச்சிருப்பேன். நான் இப்போ தானே வரேன். அது ஒரு இது பல சாகசங்களை கடந்து நான் வந்துக்கிட்டு இருக்கேன் கைஸ். மைக்குங்க இது இது எப்படி பேசுவோம்? இல்ல என்கிட்ட ஒரு மைக் இருந்துச்சு, அவங்க மாத்தினதை காணும். சீரியஸா இல்ல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல. யார்த்தையா கொடுத்துருக்கானு தெரியல. இதுல அம்மா நடந்து வந்தேன். Flying hair scientific explanation. பண்ணலாமா? ஃபைஸே இதை விட நான் இங்கே வரவா? என்னது பிஸ்கட் வீட்டில் பண்ணுவாங்களா? இது லாங் ஹேர்னா ஃபுல்லா பரலமா, இது ஸ்மால் ஹேர் கூட ஒண்ணுடா பரல. அப்ப அம்மா நீங்க வா நான் அவங்க மலையில பரல. ஸோ இப்போ இதெல்லாம் நைட் லைட்டு போடுவாங்களோ? ப்ளூ கலர் லைட். ஆனால் இப்போவே நல்லா இருக்கு. இது வெளிச்சத்தில் இது பண்ணப்போ சூப்பராக இருக்கு. இது நைட் நல்லா இருக்காது நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்கிறாங்கடா. எங்க போனோம்? இந்த இருக்கு வாங்க, அங்கே தான் கூட்டு போகிறோம் வாங்க. எங்க இருக்கு ஃபுட் கோர்ட்? இங்க இருக்கா? இங்க வந்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் இருக்கு. போட்டு இருக்காங்க சரி. யாரு? ஓ சாரி, போட்டு இல்ல. மொத்தமா 4 போடுவோம். பேர்டுக்கு ஃபீட் பண்ணலாம். இருட்டா இருக்கு, ஒண்ணுமே பண்ணாது. கையில உட்காந்து சாப்பிடுவாங்க. ஆமா பண்ணலாம். ரெண்டே போட்டாங்க. நீ போற நீ போ ஃப்ரெண்ட்ல போ. எங்க பாரு அம்மா பாரு. என்ன இது
ஏமா இங்க பாருமா, அப்படியே போட்டோ எடு. போதுமா தப்பு? எப்படி இருக்கு? இவன் தான் கொஞ்சம் என்கிட்ட விடக்கூடாது. வீட்டுக்கு போமாமா? இங்க வா, எடு வா. ஒண்ணும் செய்ய வச்சு எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இங்க ஒண்ணு இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, அப்படி இங்க ஒண்ணு இருக்கு. ஆஹா பெருசா இருக்குது. மஜா மஜா. பாய். சாப்பிட்டியா நீ? நான் பைத்தியமே ஆயிட்டேன். இங்க ஒண்ணு இருக்கு. நீ ஏமா வந்த? இப்பதான் அவனே போனான். சரி இங்க ஒண்ணு இருக்காமல, இப்படி 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 திறந்துருக்கலாமோ? எங்கடா? இங்க இருக்கு பாருடா. பாத்துட்டேன், நான் பாத்துட்டேன். ஃபைஸ் இங்க கலர் கலரா இருக்குல்ல. சாப்பாடு இல்லையே, கையில வந்து நிக்காதா? இது கிளி. வரியா? கொஞ்சம் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. உள்ள இருக்கு, நிறைய இருக்கு. ஆக்சுவலா எதுவும் இல்லையா? கீழே நிறைய இருக்கு, கீழே கிடக்கு நிறைய. கீழே இதுவும் இருக்கு, எலியும் இருக்கு. இல்ல ஃபுட் இருந்தா தான் வரும். ஃபுட் இருந்தா தான் வரும். நான் இங்க இங்க ஒன்னு சாப்பிட்டுட்டு இருக்கு. ஓகே गाइस, நெக்ஸ்ட் உள்ள போங்க. ஹாரர் ஹவுஸ். தனியா அர்த்தம். ஹாரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ், ஹாரர் ஹவுஸ். காத்து. வாங்க. நல்லா இருக்குதுங்க. போங்க. மொரட் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்கு அண்ணா கத்துறோம்? லைட் ஆஃப் பண்ணு போங்க. லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்க. லைட் எதுக்கு போட்டு போறீங்க? லைட் ஆஃப் பண்ணுங்க. லைட் ஆஃப் பண்ணுங்களா? லைட் ஆஃப் பண்ணாம இருக்கீங்க. நம்ம எடுத்து போறோமா? அக்வாரியம். இல்ல இது நம்ம வீட்டுல வளர்க்குற மீன்ல இது மட்டும் வேஸ்ட் கைஸ். இது திருநெல்வேலி பொருட்காட்சியில் உண்டுல. இது வேஸ்ட். இது இதுல உள்ள எல்லா மீனுமே நாங்க வீட்டுல வளர்த்துருக்கோம். டெட்ரா வளர்த்தாச்சு. அதுக்கு அடுத்து இந்த இது கோல்டன் ஃபிஷ். இங்க டேங்க்ல இல்ல பாரு. இதான் வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க. எது? இதுதான வாஸ்து மீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் கிடையாது. இது கோல்டன் ஃபிஷ். வாஸ்து மீனுங்கிறது வேற. ஃபுல்லா மாதிரி இருக்கும் வாஸ்து மீன். இது வந்து எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் தானே.
இது வேஸ்ட். ஸ்கேரி ஹவுஸ் நல்லா இருந்துச்சு. அவ்வளோ முடிஞ்சு நீங்கள் வெளியே ஃபைஸ் நெக்ஸ்ட் விஆர் கேம்ஸ் போமா? போலாம் வா. அசோ நெக்ஸ்ட் விஆர் கேம்ஸ். கமாண்டா வாங்குங்க வாங்குங்க. பார்த்து பார்த்து பார்த்து. சரி என் பக்கத்துல கோவம் தர போகுது. இப்போ என் தம்பி வீர சாகசத்தை செய்ய போறான். கமான் ஃபைஸ். பாம்பு பேர் என்னமா? கழுத்து சீர் வருதுல வைத்தா வைத்தா. ஐயோ இருந்தாங்க இல்லை கொடுத்துட்டேன். கழுத்து திசை வருது, பயமா இருக்குதுவா. போமா? இல்ல மியூசியம் எங்க? எங்க போடுறது? மியூசியமே எங்கடா? இங்கே தானே, இப்படி தானே வரணும். இதெல்லாம் நைட்டு வந்து லைட்டு போட்டால் நல்லா இருக்கும் போல. ஸ்கை பார்க். கிளைமேட் ஒரு மாதிரி ப்ரீஸியாக இருக்குல்ல, நல்லா இருக்கு. வெல்கம் டு ஏற்காடு. கைஸ், ஏற்காடு இஸ் குட். அதுவும் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இதுக்கு வந்து டைம் ஒதுக்குங்க. காலையில் ஒரு 10 மணிக்கு வந்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு 8 மணிக்கு வந்துட்டிங்கன்னா ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கும். அட்வென்ச்சர்லாம் டக்குன்னு முடிச்சுட்டு 12 மணிக்கெலாம் நீங்கள் வெளில போய் மற்ற வேலையை பார்த்துடலாம். 12 மணிக்கெலாம் வந்துட்டிங்கன்னா கூட்டத்தில் மாறிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 6 மணி 7 மணி ஆயிரும். இல்லை நல்லா தான் இருக்கணும். நல்லா தான் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப நல்லா காட்டுக்குள்ளே அட்வென்ச்சருக்கே 700 ரூபா சரியாயிருச்சு. காலைல 7 மணிக்கு எந்திரிச்சதுக்கு ஒருத்தா 200 years old அந்த cactus. ஆஹா. which one? சைடுல cactus இருக்குல, முள்ளுச்செடி. முள்ளுச்செடி இந்த இருக்கு பாருப்பா, கேட்டர்பில்லர். எங்க அதுவா? இதுதான் வந்து 200 வருஷம் ஆச்சா? எவ்வளவு வருஷம்? 200 வருஷம். மியூசியம் போகிறோம், லேசர் ஷோ. இதான் வந்து மலைமானி, ரெயின் காகு. இது அம்மாத்த கூப்பிடுங்க, இங்கே வர சொல்லுங்க. ஃபோனிங்க அம்மாவுக்கு. இல்லை அத்தை ஃபோனிங்க. ஸோ உள்ளே போகிறோம் மியூசியம்குள்ளே. ஷூவை கலட்டணும். இந்த வீடு வந்து மாடர்ன் தேட்டர்னு ஒரு இது அசோசியேஷன் வந்து சேலமில் ஆரம்பித்தாங்க. அங்கே ஆரம்பித்தது தான் இங்கே எம்ஜிஆர் ஏகப்பட்ட பேரை வச்சு ஷூட்டிங் நடத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக அதுமாரி இந்த வீடு வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. 1816 சாரி 1816 வந்து பிரிட்டிஷ்காரங்க கட்டினது. அவங்க உள்ள வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது அவங்க ரொம்ப பழமையானது, வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் நீங்கள் இது வந்து நேரில் வந்து பாருங்கள், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸு. ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்குது, கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒரிஜினல். அதே மாதிரி இந்த மாடர்ன் தேட்டருக்காரங்க தான் இந்த அலிபாபா 42 அதெல்லாம் ஃபர்ஸ்ட் கலர் ஃபிலிம் வந்தது. அந்த இதை வச்சிருக்காங்க, அந்த இதை வச்சிருக்காங்க. அதே மாதிரி என்னன்னா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த போட்டோஸ் அது ஒரிஜினல் தான் அப்படியே அங்கே இருக்கு தெரியுமா. அது பாக்கி நல்லா இருந்துச்சு. ஸ்டாம்ப் அந்த இது எல்லாமே இருக்கு. அதே மாதிரி போஸ்ட் கார்டு, அப்போ உள்ள போஸ்ட் கார்டு எல்லாமே இருக்குது. யார் யாரும் பெற்று போயிருக்கோ எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அது நல்லா இருந்துச்சு. நீங்கள் நேரில் வந்து பாருங்க, சூப்பராக. இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் தகவலுக்கு ஷேகல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. போமா? அந்த பேர்ட்ஸோட இது அனிமல்ஸோட இதெல்லாம் இருக்குமா? ட்ரீ ஆஃப் லைஃபா? அனிமல்ஸோட லைஃபா?
இல்லை அதோட ஃபோட்டோஸ் இருக்குமான்ல இல்லை. ஆனால் பக்கால நல்ல வேளை நம்ம வந்து வெளிச்சம் இருக்கும் போதே வந்துட்டோம் கொஞ்சம். இதுதான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன்டா. இதில் தான் அதோட ஃபேஸஸ் எல்லாமே இருக்குண்ணா. இங்கே போட்டிருக்காங்க பார்த்தியா, ஐடென்டிஃபை 101 அனிமல்ஸ். ஸோ ஏதாவது கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன். சொல்லு. யானை, பஃபலோ, சிங்கம், கரடி, இன்னொரு சிங்கம், டைனோசரஸு, மாடு, குரங்கு, குதிரை, அங்கே ஒரு கங்காரு இருக்குது. சரி நீ பேசிட்டே இரு, நான் வீடியோ எடுத்து வந்துடுறேன். சரி வாங்க போ. ஃபைஸு எடிட் பண்ணுறதுல தான் ஃபைஸ் இருக்குது இன்னைக்கு. இதுக்கு அடுத்து ஏதாவது ஒரு பஜார் மாதிரி இருக்கான்னு பார்ப்போம். கீதா அக்கா எங்க போயிட்டாங்களா? யார் மியூசிக்கு? வேற யாரு? ஜீவி தான். எனக்கு அதமில் பயமாக இருக்குது இப்போ. நல்ல வேலை அரசன் வந்து அனிருத்னோன்னு எனக்கு கொஞ்சம் இதுதான். சாய விநாயகர்கிட்ட போகாமல் இருந்தானுங்களே. இல்லை இப்போ அடுத்த சிவகார்த்திகேயன் படத்துக்கு அடுத்த படம் சாய் விநாயகர் தான். அது அனிருத் இல்லையா? அவன் டான் படம் இப்போ டேரக்டர் தானே எடுத்தான். சூர்யா, ரஷ்மிகா மந்தனா, இவன் சாய். ஆனால் சாய் வந்து ஒரு லக்கம் உனக்கு வந்து படமே டயர் தான். டயர் எல்லா ஆக்டர் கூடயும் பண்ணிட்டான். சிம்பு கூட பண்ணிட்டான். அடுத்து விக்ரமுக்கும் வந்தான். இப்போ அனிருத்தும் பாரு, சிம்பு கூட முடிஞ்சிருச்சுன்னா எல்லா லீடிங் ஆக்டர்ஸும் முடிஞ்சிருச்சுல அவனுக்கு. இன்னும் இது இருக்குல்ல, ஜெயம் ரவி. ஜெயம் ரவி லீடிங் ஆக்டர்லாம் கிடையாது. சூர்யா தானா சேர்ந்த கூட்டம். கார்த்தி, கார்த்திக் தான் வந்துருச்சுன்னா கைக்கு. A few moments later. பிறக்கிறோம்.
வெல்கம் டு ஷைகுல் பார்வை. ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ இங்கே வந்து இப்போ அரேபியன் மந்தி தான் வந்திருக்கோம். எங்கள் ரூமில் இருந்து கரெக்டாக 800 மீட்டர் என்னமோ தான், இது நடந்தே வந்திருக்கலாம். ஆனால் என்னால் இன்றைக்கி சுத்தமாக முடியல. வந்தீங்கன்னா அந்த எங்கள் ரூமில் இருந்து இங்கே இது இருக்குது அரேபியன் மந்தி. இங்கே போய் என்ன இருக்குன்னு ட்ரை பண்ணி வாங்குவோம். ஸோ இருக்குது, ஓப்பனில் இருக்கா க்ளோஸில் இருக்கான்னு தெரியல. ஸோ எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ரொம்ப க்ரௌடாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ உள்ளே போகிறோம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு கீழே உட்கார்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். வரேன். ஸோ வந்தாச்சு, உட்கார போகிறோம். ஆமாம், நல்லா இருக்குல்ல பார்க்க. ஸோ கைஸ் ஃபஸ்ட்டு வந்து மட்டன் சூப் கொடுத்துருக்காங்க. ஃபைஸ் தான்மா குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்ல ஃபஸ்ட்டு. நல்லா சுருக்குன்னு இருக்கேன்னா ஒரு மாதிரி அந்த கூலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அதான். ஓகே கைஸ், நீங்க குடிங்க. கைஸ் இன்னைக்கு நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணோன்னா அரேபியன் மந்தி வந்தோம். அதில் வந்து என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னா மந்தியில் வந்து அல்ஃபஹம் மந்தியில் 3 சர்வ்க்குள்ளது ஆர்டர் பண்ணோம். ஸோ அதே மாதிரி ஸ்டார்டரில் வந்து சிக்கன் பாப்கார்ன் மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அப்பா வந்து எப்பவும் போல் பட்டர் நான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, பட்டர் சிக்கன் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஜூஸ் வந்து நாங்கள் இப்போ என்ன சொல்ல போகிறோன்னா விர்ஜின் மொஜிட்டோ லெமன் மின்ட்டு லெமன் சொல்ல போகிறோம். அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே மந்தி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். மட்டன்லேயும் மந்தி நிறைய வகைகள் இருக்குது. நீங்களும் மட்டன்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரேட்டை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இருக்குது. ஸோ மந்தி வந்துருச்சு. ஸோ மந்தி வந்துருச்சு கைஸ். ஸோ பாருங்கள், அல்ஃபஹாம் மந்தி வாங்கியிருக்கோம். என்னெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க, மயோனிஸ் கொடுத்துருக்காங்க, அந்த தக்காளி சட்னி கொடுத்துருக்காங்க. வரேன், பக்காவாக இருக்குது. ஸோ இதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். இதை டேஸ்ட் பாரு எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கா? சிக்கன் சாப்பிட்டு பாரு. சிக்கன் சாப்பிட்டு பாரு. சாப்பிட்டு பாரு. அம்மா அந்த காஞ்ச எலுமிச்சம்பழம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. காஞ்ச எலுமிச்சம்பழமா பொறுத்தா? ஸோ நெக்ஸ்ட் வந்து சிக்கன் பாப்கார்ன் வாங்கியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? பார்த்தீங்களா, சிக்கன் பாப்கார்ன் மந்தி அடிச்சு ஓடிடுச்சு கைஸ். எப்படி இருக்கு ஃப்ரைஸ் பாப்கார்ன்? மந்தி செமையாக இருக்குல்ல இங்கே? அடிச்சு ஓடிட்டு. அதான் இதோட 2வது வாட்டி வாங்கிட்டு இருக்கோம். 2வது வாட்டி எக்ஸ்ட்ரா எடு. லெமன் மொஜிட்டோ வாங்கியிருக்கோம், அது கூட பாதி குடிச்சிட்டோம் பாருங்க. ஓகே, ஒரே மாதிரி தான் இருக்கு. ஸோ பில் பாருங்கள், மந்தி 690, பட்டர் நான் 85, பட்டர் சிக்கன் மசாலா வந்து இது அரேபியன் டைனமைட் சிக்கன் மசாலா வந்து நார்மல் சிக்கன் பாப்கார்ன் தான். ஸோ மொத்தமாக 1720 ரூபா வந்திருக்கு. ஓகே, ஸோ நாளைக்கு சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஷைகுல் பார்வை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வர்த்தா